அப்புறம் டிவி செய்திகள் மூலமாக தொடர்ந்து சத்தியத்தை கேட்கும்படியாக நான் வாஞ்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்புறமும் அப்படி இருந்துகிட்டு இருக்கப்போ அழகா திருநீர் பூசி குங்குமம் போட்டு வச்சு நான் எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேல, என்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை சகோதரர் மூலமாக சந்தித்தார். சகோதரர் என்னையா நீர் இப்படி இருக்கிறே, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கார் அப்படின்னு பேசினாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கும் என் நிழல்ல எனக்கு அப்படி பசுமையா இருக்கு. மெய்யாகவே இதை நான் இந்த இடத்துக்காக சொல்லல. அதிலிருந்து நான் திரும்பவும் வாஞ்சையாய் நான் செய்திகளை தொலைக்காட்சிகளிலும் கேட்டேன், சத்தியத்தையும் வாசித்தேன். நான் என் தவறை உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியுமாக கிறிஸ்துவனிடத்திலே வந்து தொடர்ந்து நான் சத்தியத்தை கேட்டேன். அப்போ எனக்கு வாஞ்சையில ஆண்டவர் பேசுறது அந்தந்த ஊழியக்காரர் பேசுறதாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆலன் பால் செய்தியை கேட்கும் பொழுது ஆலன் பால் பேசுற பூரா எனக்கா வேண்டியே பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்போ என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள இப்போ ஏஜில அவங்க ஊழியக்காரராக இருக்காரு, அவர்கிட்ட சொன்னேன், ஆலன் பால் பேசினாரு, நான் கேட்குறேன் வாஞ்சியோட, அது பூரா செய்தியும் எனக்காக ஆலன் பால் பேசுற மாதிரியே இருக்கேன்னு அவர் திருத்தினாரு. அதான் ஆலன் பாஸ் பேசல, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, ஆலன் பாலை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி, உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம், உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், அதை நீங்க விசுவாசித்து பின்பற்றுங்கள் அப்படின்னு அவரும் ஆலோசனை சொன்னார். சகோதரர்களும் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து கேட்டேன். நான் இதுக்கிடையில விருதுநகருக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிடுவேன். இந்த டிவியில் செய்தி கொடுக்கறதுனால அவங்க சொல்லுவாங்க, நீங்க அருகில் உள்ள சபைக்கு போங்க அப்படின்னு அவங்க ஆலோசனை கொடுத்தாங்க. நான் அந்த வகையில எங்க போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில, எனக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட எங்க அம்மா எங்க ஆட்சியெல்லாம் அப்பவும் சபையில இருக்கிற அந்த சபை தான் எனக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால, சரி நம்ம சபைக்கே போவோம் அப்படின்ட்டு நான் தென்காசி சபைக்கு பிரதரன் சர்ச்சுக்கு நான் போனேன். அவங்களும் வரவேற்றாங்க. தொடர்ந்து நான் சபையில ஐக்கியத்தில் இருந்தேன். இப்போ ஆழமாக நான் கர்த்தரை விசுவாசித்து நான் என்னுடைய பழைய வாழ்விலிருந்து மனம் திரும்பி விக்கிரக ஆராதனை, கோயிலுக்கு போற காரியங்கள், இதர எல்லா காரியங்களையும் உலக பிரகாரமான விக்கிரக ஆராதனை முதற்கொண்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட என்னை நான் ஒப்பு கொடுத்து நான் தொடர்ந்து அந்த சபையிலும் நான் பங்கு பெற்று நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்னால் எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியுமோ அந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் வாழ ஆரம்பித்தேன். தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினார். அப்போ சகோதரர் சொன்ன என்னைய 2-3 ஊழியங்களுக்கு தூத்துக்குடிக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அந்த ஊழியங்களிலிருந்து அவர் மூத்த ஊழியக்காரர் ஐயா சகரியா பூர்ணன் அவர்களுடைய செய்தியெல்லாம் நான் வீட்டில் உட்காந்து நெட் வச்சிருந்ததுனால டெய்லி நைட்டு 1 மணி நேரம் செய்தி கேட்க ஆரம்பித்தேன். அது என்னை பலப்படுத்திச்சு. அப்புறம் சபைக்கு அவர் கூப்பிட்ட நேரத்தில் சபைக்கு கலந்துருக்கிறேன். இப்போ எனக்கு முற்றிலுமாக அந்த சூழ்நிலை, அதாவது என்னுடைய பின்மார்க்கம் மாறி நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டேன். அப்படி தொடர்ந்து 6-7 வருடமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கிடையில இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு அங்கே முன்னாள் மூப்பராக இருந்து தேவனுக்குள் நித்திரையடைந்த சாம் செல்லையா அவர்களுடைய துணைவியார் அக்கா தீபபெரியம்மா அவங்க இப்போ நீயா இப்படி இருந்துகிட்டு இருந்தேன்னா அவங்க ஞானஸ்தானம் தர மாட்டாங்க, நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. 2-3 வருடம் கழிச்சு நான் கேட்டேன். அப்புறம் சகோதரர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து போன வரைக்கு சபையில் நான் ஆண்டவருடைய ஆராதனையிலையும் இதர கூட்டங்களையும் நான் பங்கு பெற்று வந்தேன். சரி, சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் என்னை இங்கே அழைத்து வந்திருந்தார். நிறைய புரிதல், இன்னும் ஆழமான சத்தியங்களை தேவன் என்னோடு சகோதரர் மூலமாக பேசினதுனால
நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், இந்த புரிதலே எனக்கும் இல்லாமல் தான் இருக்கிறது. அதாவது கேட்குற செய்தியெல்லாம் ஆசீர்வாதமான செய்திகள் எல்லாம் நம்ம விரும்பி கேட்போம். ஆனா நித்தியத்துக்கும் தேவன் நமக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை இன்றைய செய்தி மூலமா நான் புரிந்து கொண்டேன். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாரு. நமக்காக அவர் எல்லாத்தையும் தராமல் இருப்பாரா? ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். இந்த புரிதல் கூட இவ்வளவு நாள் எனக்கு இல்லாமல் இருந்தது. அவர் ரத்தம் சிந்தினார், பாவங்களை மன்னித்தார், அந்த விசுவாசம்லாம் உண்டு. ஆனாலும் கூட இன்றைக்கு கூடுதல் அதிலே ஆழமாக போய் நாம் பவுலினுடைய ஊழியங்களைப் போல நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்துக்கு இல்லாமல் விசுவாசத்தினாலே அவராலே நாம் இன்றைக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம் என்பதை கேட்ட பொழுது நிச்சயமாகவே எனக்கு ஒரு புதிய பலன். முழு காரியங்களையும் நான் சொல்ல முடியாட்டாலும் கூட நான் புரிந்து கொண்டேன் என்பதை நான் ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆக இப்படிப்பட்ட தேவ வசனங்களின் மூலமாக ஆழமாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். தேவனுக்கு நான் நன்றியும் மகிமையும் செலுத்துகிறேன். இன்னும் ஆழமாக சத்தியத்தை ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். என்னுடைய பாட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துக்குள்ளாகவே மரித்தார்கள். அம்மாவும் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நானும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ளாகவே வாழ்ந்து வருகிறேன். தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தில் மனைவி மகன்லாம் ரட்சிக்கப்படலை. அதுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபித்து வாருங்கள். தேவன் பேசின இந்த வார்த்தையின்படியே நிச்சயமாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் தேவனோடு நாம் இன்றைக்கு நேரடியாக யாருக்கும் இடையில எந்த விஷயம் யாரும் தேவையில்லை என்பதை மிக அழகாகவும் ஆழமாகவும் புரிந்து கொண்டேன். அந்த விசுவாசங்களோடு நான் கிறிஸ்துக்குள்ளாகவே எனக்கு உலக பிரகாரமான சில பொறுப்புகள் நிமித்தமான பாரங்கள் இருந்தது. ஆனா இப்போ இந்த செய்திக்கு பிறகு இப்போ நான் பாரம் இல்லாதவனாக உங்கள் முன் நின்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். வேற யாரும் கூகுள்ல